Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஈரோடு பொறுத்த வரைக்கும் டிஎம்கேங்க எத்தனை பேர் வந்தாலுமே அவங்க தான். வரக்கூடாத கட்சி எது? திமுக வரக்கூடாது. அப்படித்தனம் இந்த குடும்ப கட்சி வரக்கூடாது. 8% இந்த தடவை நாம் தமிழர் கட்சி அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சி வர்றது சான்ஸ். மக்கள் காசு வாங்கி ஓட்டு போட்டு பழகிட்டாங்க. 10 ஓட்டு இருந்ததுன்னா இப்போ இவங்களுக்கு பாதி ஓட்டு அவங்களுக்கு பாதி ஓட்டு. போன தடவை நிறைய இறைச்சானுங்க, இந்த தடவை கம்மி தான், இறைக்கிறதில்ல. பப்ளிக்ல ஊர்வலத்துக்கு போறவங்களுக்குலாம் 200 கொடுக்குறாங்க. அதெல்லாம் பெரிய கட்சிக்காரங்க காசுல அடிச்சு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு தான் இருக்கு. பணப்பட்டோட எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓட்டு போலிங்க எப்படி ஆகுதுன்னு தெரியல. அதிகப்படியான வெற்றி வாய்ப்புங்கிறது திமுகவுக்கு தான் இருக்கும். எதிர்ப்புங்கிறது ஒன்றும் இல்லை. எதிராளியே இல்லாம போர்க்களத்துல சண்டைக்கு யார் வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அதுல வேணா மாறலாம். விஜய் வருவாருன்னு நினைக்கிறேன். இப்போ 2026 பார்த்தீங்கன்னா தளபதி வர்றதுக்கு வாய்ப்பு. தமிழர் கட்சிக்கு சும்மானுக்கு பெரியாரை பற்றி என்ன தெரியும்? சும்மா நீங்கள் பணம் இருக்குது, காசு இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, எதை வேணாலும் பேசிடலாமா? அவன் டெபாசிட்டே வாங்க முடியாது. பெரியார் பற்றி முதல்ல தெரியாம இருந்தது மக்களுக்கு. அன்னைக்கு அவங்க சொல்றதுதான் நம்பிக்கிட்டு இருந்தான். சில நாள் கழிச்சு சில உண்மை வருதுன்னா அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு மனசு வலிக்குதான். ஆரோரு சீரியலுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னும் நம்ம ஈரோட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடைத்தேர்தலுக்கான வேலைகள் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. திங்கட்கிழமையோட பிரச்சாரத்தை முழுமையாக முடிக்க போகிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இங்கே இருக்க மக்கள் கிட்ட போயிட்டு வெற்றி வாய்ப்பு எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் நம்ம இந்த ஊர் மக்கள், இங்கே ஓட்டு போகிற மக்கள் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாம் தமிழர், திமுக யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வேலை வெற்றி வாய்ப்பு திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நாலு மேலே அவன் பெரியாரை பற்றி இழிவாக பேசியிருக்கான்ல. பெரியாரை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? பெரியாருடைய வரலாறு பற்றி என்ன தெரியும்? நாலு தமிழர் கட்சிக்கு சும்மானுக்கு பெரியாரை பற்றி என்ன தெரியும்? பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி என்ன தெரியும்? அவர் எப்படி வளர்ந்தார், எப்படி இருந்தார் என்பதை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? சும்மா நீங்கள் பணம் இருக்குது, காசு இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, எதை வேணாலும் பேசிடலாமா? சுயமரியாதையாக வாழ்ந்தவர் யார்? பெரியார் தான். நம்ம இந்த வேசி கட்சி இந்த ரோட்டில் நடக்கிறோம்னா பெரியார் தான் காரணம். திராவிடம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு ஊர்ல பெரியாரை பற்றி ஒரு தவறான ஒரு விஷயம் சொன்னதுன்றது தேர்தலில் எதிரொலிக்குமா? அப்போ இந்த வருஷம் அது கண்டிப்பாக எதிரொலிக்கும். அவன் டெபாசிட்டே வாங்க முடியாது. வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்புனா டிஎம்கே தாங்க. டிஎம்கே என்ன காரணம்னா அவங்க தான் ஆளுங்கட்சி இப்போ ஆடிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலுமே அவங்க தான் லீனிங். இப்போ 2026 பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன காரணம்னா இளைஞர்கள் சப்போர்ட் எல்லாமே அவருக்கு இருக்கு. பட் அம்மாவுக்கு அடுத்தது அவரை பார்க்கலாம். இப்போ டிஎம்கே கூட இந்த வட்டம் அதிமுகவோ பாஜக யாருமே போட்டி இல்லை இந்த தேர்தலில். ஒருவேளை அவங்க போட்டிக்கு வந்திருந்தாங்கன்னா ஓட்டு யார் பக்கம் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியில்? இங்கே ஈரோடு பொறுத்த வரைக்கும் ஒன்றா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தாங்க. அதை விட்டா டிஎம்கேங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா, திமுக, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. இந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக தான் வரும். இப்போ கன்ஃபார்மாக அவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க தான் ஜெயிச்சு ஆகணும். இப்போ ஒருவேளை திமுக கூட அதிமுகவோ பாஜகவோ போட்டிக்கு இருந்திருந்தாங்கன்னா இந்த ஓட்டு சதவீதம்ன்றது எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் இதாக போயிருக்கும், சண்டையாக இருக்கும், அமௌண்ட் நிறைய இறைக்க ஆரம்பிச்சிருக்கோம். போன தடவை நிறைய இறைச்சானுங்க, இந்த தடவை ஆமாம், இந்த தடவை கம்மி தான், இறைக்கிறதில்ல. சரி, இப்போ 300 கூட்டு போறாங்க. இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி கொஞ்சம் இழிவாலாம் பேசி இஷ்யூ ஆச்சு. அதுவும் இந்த ஈரோடு தேர்தலுக்காகவே நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஸோ அந்த விஷயம் இந்த தேர்தலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா அவருக்கு, சீமானுக்கு? ஆமா, அப்படிதான் நிறைய எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு செருப்பு சின்ன ஆரம்பிச்சிருக்காரு, ஷூன்னு. அது ஒரு போயிட்டு இருக்காங்க டெய்லியும் வேஷம் போட்டு. அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை, எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு இந்த வெற்றி பெறுவான்னு நினைக்கிறேன்? திமுகவா நாம் தமிழர் கட்சியா? நாம் தமிழர் கட்சி, சீமான் அவர்களோட கட்சியா? என்ன காரணம்? அது கொஞ்சம் உதவி பண்ணுது, அதனால. ஸோ ஓட்டு சதவீதமும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓட்டு சதவீதம் போன தடவை இந்த தடவை நாம் தமிழர் கட்சி அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லாவே வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதையும் தாண்டி போனால் இப்போ மக்களோட நிலவரம் சரி, அதிமுக போட்டியிடாதனால நாம் தமிழருக்கு அதிகமாக ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போலிங்க எப்படி ஆகுதுன்னு தெரியல. ஆனா அதிகப்படியான வெற்றி வாய்ப்புங்கிறது திமுகவுக்கு தான் இருக்கும். வெற்றி வாய்ப்பு திமுக இருந்தாலும் ஏன்னா அவங்க கட்சி ஓட்டு விழுந்தாவே ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருவாங்க. எதிர்ப்புங்கிறது ஒண்ணு இல்ல. இப்ப திமுக பொறுத்த அளவுக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா
எதிராளியே இல்லாமல் போர்க்களத்தில் சண்டைக்கு யார் வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியே கிடையாது. சரியான ஆப்போசிட் யாரும் இல்லை. நாம் தமிழர் வந்து போன தடவை ஒரு 11,000 ஓட்டு பக்கம் வாங்கியிருக்காங்க. இந்த தடவை குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ஓட்டு சாலிடாக வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பெரியாரை பற்றி நிறையா கொஞ்சம் இழிவாக பேசிட்டு வராங்க. பெரியார் பற்றி முதல்ல தெரியாமல் இருந்தது மக்களுக்கு. அப்போல்லாம் இப்படி இந்த மாதிரி வீதி யாராவது வந்து பேட்டி எடுத்தாங்களா? மீடியா வளர்ச்சி இருக்குதா? அன்றைக்கி அவங்க சொல்கிறது தான் நம்பிக்கிட்டு இருந்தான். ஆதாரத்தோடு நிறைய சொல்கிறாரு, நம்பித்தான் ஆகணும். ஒரு சில நாள் கழித்து சில உண்மை வருதுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மனசு வலிக்கத்தான் செய்யும். ஸோ யாருக்கு வெற்றி வாய்ப்பு, இந்த ஓட்டு சதவீதம் வந்து யாருக்கு அதிகமாக? வெற்றி வாய்ப்புங்க விட வரக்கூடாத கட்சி எது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. என்ன காரணம்? அது ரவுடித்தனம். அவங்க ஜனங்கள் நியாயத்தை எடுத்து சொல்கிறது கிடையாது. அவங்க குடும்ப கட்சி அது. அதாவது இந்த குடும்ப கட்சி வரக்கூடாது. அது பொதுவாக எல்லாம் மேலே கட்சி அது வந்து நல்லது. இப்போ உங்களோட ஆதரவுன்றது யாருக்கு இருக்குது? இப்போ நான் இந்த ஏரியாவும் கிடையாது. என்னுடைய ஆதரவு பிஜேபிக்கு தான் பண்ணுவேன். சரி, ஒருவேளை இப்போ இந்த தேர்தலில் திமுகவை தவிர்த்துட்டு அதிமுக பாஜக வந்து போட்டிட்டாங்கன்னா அந்த ஓட்டு சதவீதம்ன்றது எப்படி மாறி இருக்கும்? அது அவனுக்கு சாதகமாக போயிடும். ரவுடிகளுக்கு சாதகமாக போயிடும். பெரியாரை பற்றி மூடி மறைச்சாங்க, அதை உண்மை பேசணும். ஆனால் அதற்கான எதிர்ப்பு வந்து இந்த ஓட்டு வந்து ஏதாவது பிரிகிறது கம்மியாக அது கொஞ்சம் படித்தவங்க சிந்தனை பண்ணி பார்ப்பாங்க. கொஞ்சம் படித்தவங்க சிந்தனை பண்ணி பார்ப்பாங்க. அதிகமான திமுக ஆளுங்கட்சி தான் இருக்குது. திமுகவுக்கு தான் ஆட்சி கிடைக்கும். இல்லை ஒருவேளை மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அப்படி இருக்கும் நாம் தமிழர் கட்சிகள் மட்டும்தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவு இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது மொத்தம் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அடுத்த தேர்தல் இல்லை, அதில் வேணால் மாறலாம். 2026 தேர்தலில் வேணால் மாறலாம். இப்போ ஆளுங்கட்சி அவங்களாம் பணம் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஓட்டுக்கிட்டுலாம் பணம் கொடுத்துட்டு எல்லாம் இப்போ வெளிக்கால தான் கொடுத்துட்டு கிடக்குறாங்க. இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ கடந்த இடைத்தேர்தலில் 2000 ரூபா வரைக்கும் கொடுத்ததா வந்து சொன்னாங்க ஒரு ஓட்டுக்கு. அப்போ கொடுத்தாங்க. இப்போ அதுக்கான பட்டப்படோட நடந்துட்டு இருக்கா? இப்பயும் இப்போ 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க. படப்படோட நடந்துட்டு தான் இருக்கு. சரி, ஒருவேளை இந்த தேர்தலில் அதிமுக பாஜக போட்டிக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த தேர்தல் எப்படி போயிருக்கு நினைக்கிறேன்? அதான் ஃபர்ஸ்ட் ஒரு குடோன் வச்சு அடைச்சி கொடுத்தாங்களே பணம், அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அப்படி அது இல்லாதனால தான் வந்து கம்மியா கொஞ்சம் அங்கங்க இதா போயிட்டு இருக்கு. சரி, 2026 ஒரு மாற்றம் வேணும்னா எந்த கட்சியை நோக்கி போலான்னு இருக்கும்? மாற்றம் விஜய் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா மாற்றம் வந்ததுன்னா விஜய் வந்தால் மாற்றம் வரும். நாம் தமிழர் கட்சியும் திமுக தான் இங்கே வந்து பெரிய கட்சியா இருக்காங்க. ஸோ யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி வர்றதுக்கு சான்ஸ். நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த பெரியாரை பற்றி கொஞ்சம் இழிவாக பேசின ஒரு சில. ஆமாம், அவர் நேற்றுக்கு கூட ஒரு பேட்டியில் ரொம்ப ஹார்டாக பேசியிருக்காரு. அதனால் சொல்ல முடியாது. ரெண்டாவது அவங்கெல்லாம் பெரிய கட்சிக்காரங்க காசில் அடிச்சிருக்காங்க. ஸோ அது இப்போது போன வட்டம் பணப்பட்டுவாடா நிறைய நடந்துச்சுன்றதெல்லாம் கேள்விப்பட்டோம். நிறைய விஷயங்கள் வெளியவே வந்துச்சு. 2000 ரூபா ஒரு ஓட்டுக்கு தராங்க, பப்ளிக்கில் கொடுக்குறாங்க. 2000 ரூபா வரைக்கும் கொடுத்தாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. போட்டி இருந்துச்சு. இப்போ பப்ளிக்கில் நின்று இந்த ஊர்வலத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் 200 கொடுக்குறாங்க. இதான் வந்து இங்கே வந்து போட்டியில் நிற்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக தான். என்ன காரணமாக இருக்கும்? ஜனங்களுக்கு நல்லது செய்யறாங்கன்னு அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு பற்றி வந்தாலும் பரவாயில்ல, அவரு நல்லவரு தான். அவர் வந்தாலும் பரவாயில்ல. நாங்க வந்து ஓட்டு இவருக்கு தான். நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவீங்களா? சரி, இப்போ ஒருவேளை அதிமுக பாஜக எல்லாமே இந்த தேர்தலில் வந்து போட்டிட்டாங்கன்னா அப்போ அந்த ஓட்டுன்றது எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓட்டு எப்படி போகும்? திமுகவுக்கு தான் போகும். எல்லாமே திமுகவுக்கு தான் போடுவாங்க. உங்களோட ஆதரவுன்றது யாருக்கு இப்போ? எங்களுக்கு வந்து இவர் தான் பார்க்குறாரு. அதனால இன்னுமே வந்து அவங்க தான் தலைமுறைக்கு பார்க்குறாங்க. இப்போ இவர் வந்தால் பரவாயில்ல. அதே மாதிரி போன தேர்தலுக்கு ஏதோ 2000 ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க, பணம் பட்டுடன் நடந்துச்சுன்றதெல்லாம் வெளிப்படையாக வெளியே வந்துருச்சு. பணம் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தலுக்கு இப்போ இந்த தேர்தலும் அது இந்த தேர்தலில் இன்னைக்கு கொடுக்குறாங்களேன்னு தெரியலைங்க. ஆனால் பட்டு வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு தான் இருக்கு. பணம் பட்டோட எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. வெளிப்படையாக தான் தெரியும். வெளிப்படையாக தெரியாதுங்க. ஆனால் தெரிஞ்சவங்களும் தெரியாத மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் இந்த தேர்தல் இப்போ நடக்க நம்ம மக்கள் வந்து காசு வாங்கி ஓட்டு போட்டு பழகிட்டாங்க. அதனால வந்து காசு வாங்கிட்டா இப்போ டிஎம்கே வந்து இவ்வளவு கொடுக்குறாங்க, அவங்க இவ்வளவு கொடுக்குறாங்க, யார் அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ 10 ஓட்டு இருந்ததுன்னா இப்போ இவங்களுக்கு பாதி ஓட்டு, அவங்களுக்கு பாதி ஓட்டு.
யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே போடுறாங்க. ஆனால் பணப்பட்டுடன் நடந்துட்டு தான் இருக்கு ஏதோ ஒரு முறையில். பணப்பட்டுறவங்கன்னா வாங்காதவங்க ஓட்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்